இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றது அடையாளம் தான் நான் கையில் வச்சுருக்க பொம்மை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். காமாட்சி அம்மன் மடியில் வந்து பாலாம்பி உட்காந்துருக்க மாதிரி ஒரு அருமையான ஒரு சிலை. ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தம்புரா வாசிக்கிட்டே நம்மளுடைய ஆஞ்சநேயர் வந்து வராரு. இப்போ என் கையில் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துவாரக கண்ணன். இப்போ என் கையில் பிரம்மாண்டமான சிலை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் அம்மன் இருக்காங்க. குழந்தை வடிவத்தில் பால ஆண்டாள் இருக்காங்க. இப்போ என் மாதிரி பிரம்மாண்டமான பொம்மை பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மர், உப்பில்லாத அப்பன் உப்பிலி அப்பன். ஆமாம், இவங்க கூட பார்த்தீங்கன்னா பூமாதேவி ஸ்ரீதேவி சீன் செட்டாக வரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மேலும் மயில் துணை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தில் முருகர் உட்கார்ந்திருக்காரு. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா மயிலாப்பூர் ஆல் இண்டியா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கான குழு வந்தாச்சு. குழு பொம்மைகள் புது பொம்மைகள் என்னென்ன பொம்மைகள் வந்திருக்கு, அதை தவிர நிறைய இம்பார்ட்டன்ட் தகவல் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நம்மளுடைய கோபாலகிருஷ்ணன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உங்கள் கடை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கடை எங்கே இருக்குது? நம்ம கடை வந்து மயிலாப்பூர் நார்த் மடோ ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் யூனியன் பேங்க்குக்கு நேர் எதுக்கால இருக்குது நம்ம கடை. நியர்லி 28 இயர்ஸாக இருக்குது. நம்ம த்ரூஅவுட் இயர் பொம்மை வைக்கிறோம். அப்புறம் ஷிப்பிங் அண்ட் பேக்கிங் த்ரூஅவுட் இயர்ஸ் நம்ம பழைய எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம வந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஓல்டு மூலம் எல்லா இடத்துல அனுப்பிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், இந்த வாட்டி குழு வரப்போகுது. இந்த குழுக்கு என்ன ஸ்பெஷலாக நம்ம கடையில்? இந்த தடவை கொலு நிறைய புது ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்கு. மெயினாக வந்து அயோத்தி ராமரிடம் டெம்பிளும் நம்ம நல்லா போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் நிறைய புது பொம்மைஸும் வந்துருக்குது. கிருஷ்ணாவில் சம்மந்தப்பட்டது, பெருமாள் சம்மந்தப்பட்ட பொம்மைகள்லாம் நிறைய புதுசாக வந்திருக்குது. வாங்க நம்ம சாரோட சேர்ந்து எல்லா பொம்மைகளை டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்மகிட்ட இப்போ புது பொம்மை வந்திருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்மகிட்ட புதுசாக வந்து அயோத்தியா ராமர் வந்திருக்காரு. இது வந்து பேப்பர் மெஸ், ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் சைஸ் 18 இன்ச்சஸில் இருக்குது. இதோட ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னா அப்படி கோயில் இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்கும். நல்லா ஃபைன் ஒர்க். கோயிலை நேரில் பார்க்குற மாதிரி. ஆமாம், நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி இந்த டெம்பிளும் இருக்குது நம்மகிட்ட வுட்டில். சார், என்ன சார் பிரம்மாண்டமாக வச்சுருக்கீங்க கையில்? இது வந்து அஷ்ட பூஜை லட்சுமி நாராயணன், அதாவது கருட வாகனத்தில் பெருமாள் ஆதிசேஷனோட லட்சுமியில் இருக்கிற மாதிரி. இது ரொம்ப யூனிக்கான பீஸு. இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நம்மகிட்ட. இது பேர் அஷ்ட பூஜை லட்சுமி நாராயணன். கருட வாகனத்தில் ஆதிசேஷனோட லட்சுமியோட பெருமாள் இருக்காரு. இந்த கடையில் பெரிய ஸ்பெஷல் என்ன பார்க்குறேன்னா பொம்மையோட குவாலிட்டிங்க. அதாவது அந்த பெயிண்ட் போகிற முகம் ஒரு லட்சணம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பெயிண்டிங் போகும்போது ரொம்ப எங்கேயுமே கொஞ்சம் டேமேஜோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டாலை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது இது பார்க்கும்போது ரொம்ப ரியலாக நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். அது அந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சார், பயங்கரமான பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம், இது வந்து காமாட்சி மடையில் பாலாம்பிகை உட்காந்துருக்கிற மாதிரி இந்த டால் ரொம்ப யூனிக்கானது. இது ரொம்ப ஃபைன் ஃபினிஷிங், நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். ரொம்ப பேப்பர் மெஸ் தான், ரொம்ப லைட் வெயிட்டு தான். காமாட்சி அம்மன் மடியில் வந்து பாலாம்பிகை உட்காந்துருக்க மாதிரி ஒரு அருமையான ஒரு சிலை. ரொம்ப அத்ரூபமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் அம்மாவும் பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றது அடையாளம் தான் நான் கையில் வச்சுருக்க பொம்மை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். நான் இருக்கிற இடமும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், முன்னாடியே சொன்னேன். ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கையில் இருக்காரு. அவ்வளோ கூடவே கற்பகமரம் இருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம செட்டாக கொடுப்பாங்க. ஸோ வீடுகளில் வந்து குழு வைக்கும்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரரும் வைக்கலாம், கூட கற்பகமரம் சேர்த்து வைக்கலாம். ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் என் கையில் இருக்காரு. ஸோ மயிலாப்பூர் தான் நம்ம இருக்கோம். மயிலாப்பூர் தான் கடையும் இருக்குது, கபாலீஸ்வரரும் என் கையில் தான் இருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பதிவு பண்ணுறேங்க. இது வந்து கங்கா மாதா. ஸோ நம்ம கங்கா தண்ணி வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம் இல்லையா? எல்லா வீட்டிலாம் கங்கா தண்ணி வாங்கி எல்லாம் தொளிச்சிருப்பாங்க. அந்த கங்கா மாதா இப்போ ஸ்டாச்சுவாக வந்திருக்காங்க. ஒரு யானை வடிவத்தில் மீன். ஆமாம், மீன் வடிவத்தில் மேலே வந்து கங்கா மாதா உட்காந்துருக்காங்க. கடல் மாதிரி வருது. ஆமாம், இது வந்து புனித நீர். ஆமாம். ஸோ பாருங்க, சங்கு சக்கரம் எப்பவுமே வச்சுருக்காங்க. நீர் வச்சுட்டு யானையும் மீன் மேலே உட்காந்துருக்காங்க. கங்கா மாதா ஒரு ஸ்பெஷல் பொம்மை ஆக்சுவலாக இந்த வருஷம் இருக்கு. ஆஞ்சநேயர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு பொம்மை. நம்ம எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு கலெக்ஷன். இது புது பொம்மை, இந்த வருஷம் புது பொம்மையை நம்ம சொல்லலாம். ஆஞ்சநேயர் வீணை வாசிக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா தசாவதாரத்துடைய பெரிய செட்டு பொம்மைகள் தான். சின்ன சின்ன பொம்மை நம்ம பார்த்துருப்போம் நிறைய கடைகளில். தசாவதாரம் பெரிய செட்டு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
நமக்கு இவ்வளோ பெரிய பொம்மை இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அடிக்கு மேலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தசாவதார செட்டிங் வச்சுருக்காங்க. அப்படி நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா அது பாருங்கள், இது கீழே பார்த்தீங்கன்னா திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக திருப்பதியில் நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் கூட வச்சுருக்காங்க. ஸோ திருப்பதி பிரம்மோற்சவம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தில் போவாங்க தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாகனங்கள்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே யானை வாகனம், சிங்க வாகனம், இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாகனங்கள் வச்சுருக்காங்க. அன்னத்தில் போகிற மாதிரி ஒரு வாகனம். இது அந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. திருப்பதி பார்த்தீங்கன்னா அந்த 9 நாளும் வந்து பெருமாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் போவார். அதுதான் ஆக்சுவலாக அந்த திருப்பதி வந்து சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அதை முன்னிட்டு தான் வந்து இந்த பிரம்மோற்சவத்தை நம்ம இங்கே கொலு பொம்மையில் வச்சுருக்காங்க. ஸோ பிரம்மோற்சவம் கொலு பொம்மையில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து இந்த செட்டை நீங்கள் வாங்கலாம். இப்போ என் கையில் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துவாரக கண்ணன். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு ஹைட்டு, ரொம்ப பெரிய பொம்மை, ரொம்பவே அழகாக இருக்குது, பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. அதாவது ஒரு அந்த ரியலாக அந்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ரியலாக இருக்குது. பாருங்கள், துவாரக கண்ணன் நிற்கிறாரு, பிரம்மாண்டமாக நிற்கிறாரு துவாரக கண்ணன். ஸோ இப்போ என் கையில் இருக்கிற பொம்மை பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை சொல்லுவோம் ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி ஒரே பொம்மையாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பசு மாடு இருக்குது. இது ஒரு புது கலெக்ஷனாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எந்த புது பொம்மையும் நான் பார்க்காத ஒரு பொம்மையாக நான் பார்க்குறேன் இந்த பொம்மையை. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் பால ஆண்டாள் இருக்காங்க. இதில் வந்து இந்த வருஷம் சொல்ல முடியாது, இந்த நிறைய கலெக்ஷனை பார்த்துருப்போம், நம்ம வருஷம் வருஷம் பார்ப்போம். இவங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை வந்து ஜாலியாக உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் உட்காந்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பொம்மையோட குவாலிட்டி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஹைட் சொல்கிறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கையில் ஒரு கிளி வச்சுக்கிட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. கிளி பாருங்கள், சூப்பர். குழந்தை வடிவில் பால ஆண்டாள். இப்போ என் கையில் இருக்கிற பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பொம்மை சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொம்மை, உப்பில்லாத அப்பன் உப்பிலி அப்பன். ஆமாம், இவங்க கூட பார்த்தீங்கன்னா பூமாதேவி ஸ்ரீதேவி செட்டாக வரும். இதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அவங்க 2 பேர் பக்கத்தில் வச்சுப்போம், இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ கொலுவில் வந்து பிரம்மாண்ட சிலைகளை பிரம்மாண்ட பொம்மைகளை வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கடைக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது வந்து மஞ்சுநாதன் சுவாமி. ஸோ ரொம்ப, அதாவது மஞ்சுநாதன் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் நார்த் இந்தியனில். அது நம்ம அப்படியே இது கோயில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். நேரில் பார்க்குற மாதிரியே அந்த நேரில் பார்க்குற மாதிரியே எல்லாம் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக. ஆமாம். ஸோ இப்போ என் கையில் பொம்மை பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் சிம்மாசனத்தில் சும்மா ஒய்யாரமாக உட்காந்துருக்க மாதிரி ராமர் இருக்காரு. கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லு இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக ராஜ கம்பீரமாக ராமர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ பட்டாபிஷேக ராமர்னு சொல்லலாம். இப்போ என் கையில் பிரம்மாண்டமான சிலை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் இருக்காங்க, சிங்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொம்மை பார்க்குறது. ரொம்ப பெரிய பொம்மை. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற பொம்மை பார்த்தீங்கன்னா திருக்கடுக்காவூர் கர்ப்ப ரட்சாம்பிகை அப்படின்னு போட்டிருக்கு. குழந்தை இல்லைன்னு இருக்கிறவங்க குழந்தை வர கொடுக்குறவங்க தான் இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை. ஸோ ரொம்ப பெரிய பொம்மையாக இருக்குது. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன். ஸோ எல்லாருமே ரொம்ப பிரசித்தமாக ஃபேமஸான ஒரு கடவுள்னு சொல்லலாம் இந்த வருஷமும் சரி லாஸ்ட்லேருந்து. ஸோ எல்லாருடைய விருப்பமும் இந்த வாராகி அம்மன் வந்து நம்ம கொலு பொம்மையை வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஏன் மாதிரி இருக்குது வாராகி அம்மன். இதான் நவ ஆஞ்சநேயர். ஆக்சுவலாக 9 வகையான ஆஞ்சநேயர் வந்து நம்ம மாதிரி இருக்காங்க, 9 வடிவத்தில். ஸோ வந்து யோகா ஆஞ்சநேயர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா பால ஆஞ்சநேயர், குழந்தை வடிவத்தில் இருக்கிற பால ஆஞ்சநேயர், யோகா ஆஞ்சநேயர். இது வந்து பஜனை பண்ணுற மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்தீங்க, பஜனை பண்ணுற மாதிரி ஆஞ்சநேயர், பஜனை ஆஞ்சநேயர். அதுமாதிரி நிறைய விதமான 9 வகையான ஆஞ்சநேயர் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. வாஸ்து லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தால் ரொம்ப வீடு நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க வாஸ்து. இப்போ அந்த வாஸ்து லட்சுமி வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் ஒரு செட்டு இது ஆக்சுவலாக. ஸோ வீட்டு வாசலுக்கு முன்னாடி வாஸ்து லட்சுமி இருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த செட்டே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நடந்து வர மாதிரி, வீட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரியான ஒரு செட்டு இது. இப்போ என் மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்ட மாரியம்மன் சிலைகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அக்னி மாரியம்மன், அஷ்ட லக்ஷ்மி கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து அஷ்ட மாரியம்மன். அதாவது 8 வகையான மாரியம்மன் சிலைகள், நம்ம பெரிய சிலைகள், ரொம்ப ஹை குவாலிட்டி டால்னு சொல்லலாம். அது எல்லாமே நம்ம இந்த கடையில் கிடைக்குது. பாருங்கள், இது மாதிரி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வீர மாரியம்மன், பயங்கரம் ஒரு கோவத்தோடு இருக்கிற மாதிரி மாரியம்மன். ஸோ நிறைய விதமான மாரியம்மன் சிலைகள் வந்து முன்னாடி இருக்குது. இது எல்லாமே ஒரே செட்டு தான்.
இப்போ என் கையில் இருக்க பார்க்குற டால் பார்த்தீங்க அப்படின்னா முப்பெரும் தேவர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரே சிலையோடு இருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பசுவோடு வந்து இருக்கிற மாதிரியான வாகனத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலை. முப்பெரும் தேவர்கள் பிரம்மா, சிவன், விஷ்ணு. இப்போ என் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சிலை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர். இது வந்து தோற்றமே பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பொம்மைகள்லாம் கிடைக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இந்த மாதிரியான பொம்மை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் நம்ம வீட்டில் வச்சோம்னா இந்த குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மேலும் மயில் துணை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் மாதிரி பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தில் முருகன் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பொம்மை என் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் குருபொம்மை வச்சோம்னா வீட்டுக்கு வந்து முருகர் நேராக வீட்டுக்கு வந்துடுவார். இந்த சிலையோட டீட்டெயில் கண்ணு பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபேஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பொம்மையில் கலர்ஸும் சரி, மயிலோட கலர்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கேமோட இப்போ நின்றுக்க முருகன் பார்த்தீங்கன்னா பழனியில் நின்றுட்டு ராஜ அலங்காரத்தோட நிற்கிற முருகர் ரொம்ப பிரம்மாண்டமாக நிற்கிறாரு. ரொம்பவே அழகாக இருக்குது. நிற்கிற முருகன் ரொம்ப நம்ம பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதுவும் இந்த ஹைட்டை பார்க்கறது ரொம்பவே அபூர்வம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு மேலே இருக்காரு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ என் மாதிரி பிரம்மாண்டமாக பொம்மை பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மர். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நேரில் பார்க்குற மாதிரி ஒரு தோட்டத்தில் பேர் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தம்புரா வாசிக்கிட்டே நம்மளுடைய ஆஞ்சநேயர் வந்து வராரு. இந்த மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிற மாதிரியும் தம்புரா வாசிக்கிற மாதிரியும் நிறைய விதமாக வந்து இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பொம்மை தான் நான் கையில் வச்சுருக்கேன். ஸோ ஆஞ்சநேயர் தம்புரா வாசிக்கிற மாதிரி இருக்கிறார். ராம் 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 ராம். ஷாப் டைமிங் வந்து 10 to 8:30. பட் இப்போ சீசனால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம். 9:30க்கு ஓப்பன் பண்ணிடுறோம். 9:30 மட்டும் இருக்கும். சாட்டர்டே சண்டே உண்டு. சாட்டர்டே சண்டே ஓப்பன். ஸோ இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆல் இந்தியா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ நேராக வந்து இந்த கடையில் வந்து வாங்கலாம். விலையும் வந்து நீங்கள் கேட்குற விலைக்கு சீப் அண்ட் பெஸ்ட் தான் கிடைக்கும். நெகோஷியபிள் தான் இருக்கும். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஹை குவாலிட்டி டால்ஸ் வாங்கினா இங்கே வரலாம். ஸோ இதேமாதிரி அடுத்த வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அண்ட் ஐ சே பை ஃப்ரம் மணி டாக்ஸ்.